ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே அப்படின்னு ஒரு பாடல். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, அதாவது என்னதான் நாம நல்லவங்களாகவே இருந்தாலும், ஒரு பிரபலமான சினிமா பட நடிகர் எல்லாருக்கும் தெரிந்தவர், நான் இடையில பார்த்தேன், இந்த யூடியூப்ல தான் நம்ம நிறைய பார்க்கறது தானே, ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு வார்த்தை சொன்னார், படத்துலையும் சொல்லிக்கிறார் அவர், அதுலேயும் சொன்னார். நான் அதை நல்லா கேட்டேன். நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த உண்மையிலேயே இந்த ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்களுடைய கடமை கஷ்டம் ரொம்ப, ஏன்னா நல்லவன்னா யார் அப்படின்னா கேட்டால் உதவி செய்வான், அவன் நல்லவன். அதாவது கேட்குறாங்க, செய்கிறது உதவி. அதே நேரத்தில் கேட்காமையே இன்வால்மெண்ட்டு, இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும், இப்படி செய்யலாம் சொல்கிறாங்க பாருங்க. உண்மையிலே நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க, கீழே உழ போகிறப்பா உழாத அப்படின்னு சொல்கிறது நல்ல எண்ணம். என்ன கொஞ்சம் அந்த சாஃப்டாக சொல்ல மாட்டாங்க, ஏப்பா இந்த உழுவாத அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உழுவாதன்னு சொன்ன வார்த்தையே கேட்கறது கிடையாது. அவங்க ஹார்டாக பேசுகிறாங்க, அவங்க பிடிக்காதுங்க அவரை கண்டாலே எனக்கு. இப்படி ஒரு பட்டத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் சிலர். அது யார்? நல்லா கவனிங்க. ஏன் நல்லது பண்ணுறப்பா ஆனால் என்னை திட்டுறாங்கப்பா, நல்லது பண்ணுறப்பா என்னோட சேர மாட்டாங்கப்பா, நல்லது பண்ணுறப்பா என்னை ஃபேமிலியிலேருந்து ஒதுக்குற மாதிரி இருக்குப்பா, என்ன வர வர சாமியாரை போயிடலாம் இருக்குப்பா, சாமியாரை போனாலும் அங்கே பிரச்சனை உண்டு. ஆமாம், அந்த அளவுக்கு. இது எந்த நட்சத்திரம்னா, என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கான ஆயில்ய நட்சத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அழகாக அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்ன ஆயில்யம்தான். சில பேர் ஆயில்ய நட்சத்திரத்தெல்லாம் ஆயில்யம்மா அதெல்லாம் என்னது, ஒருத்தவனுக்கு நல்லா இருக்கிற மாமனாருக்கு ஆகாதுங்கிறான், ஒருத்தன் மாமியாருக்கு ஆகாதுங்கிறான், குடும்பத்திலே பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி பெரிய சங்கடத்துக்கு ஆளாயிடுறாங்க. என் அன்பு சகோதரர்களே நண்பர்களே, தயவு செய்து சொல்கிறேன், எல்லா நட்சத்திரங்களும் எல்லா வளமும் கொடுக்கும், எல்லா நலமும் கொடுக்கும். நட்சத்திரங்கள் நம்மளை கெடுக்காது, நம்மளா நம்மளை கெடுத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சுங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்து சன்னியாசி ஆனா கூட இன்னொருத்தவங்களுக்கு சங்கடப்படுத்துற எண்ணம் வராது. புரியுதுங்களா? சங்கடப்படுத்தக்கூடிய எண்ணம் வராது. என்ன ஆயில்ய நட்சத்திரம் சில ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க, இது தப்பு இல்லையே. நம்ம நினைக்கிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலை பார்க்குறோம் சார், சம்பாதிக்கிறோம், கை நிறைய ₹1,00,000 சம்பாதிக்கிறோம், ஆனால் மேலதிகாரி சொல்கிறத கேட்டு தானே நடக்கணும். இதில் என்ன தப்பு இருக்கு? அங்கே போயிட்டு நான் கேட்க முடியாதுன்னா லட்சம் கிடையாது. அது மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கனமாக பேசக்கூடியவர்கள், நான் இல்லைன்னு மறுக்கலை, ஆனால் நல்லதை பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஆயில்ய நட்சத்திரங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அதாவது அவமானங்களை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். மற்றவங்க வெறுக்கிறாங்க, நல்லா தெரியும், அதை சந்திக்கக்கூடிய நிர்பந்தமும் அவங்களுக்கு ஏற்படும். அதனால தயவு செய்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகாதிபதிகள், யோகா அளவுகள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா தெய்வத்தோட நேராக பேசக்கூடியவர்கள்னு கூட சொல்லலாம். தெய்வ ஞானம் எப்போ ஏற்படும்? எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் தெய்வ ஞானம் ஏற்படும். அது ஆயில்யம் முதலே கொண்டு வந்துடும். ஆசை இல்லாத உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இதுதான் உண்மை. ஆசை கடந்தால் அகிலம் உனக்கு, ஆசையை கடந்தால் அகிலம் உனக்கு. இந்த ஆசை இல்லாத உலகத்தை பார்க்கக்கூடிய விரும்பக்கூடியவர்கள். இப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நான் பதிவு சொல்றேன். அவங்கள எளிமையா சொல்ல போனா ஒரே வார்த்தையில நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. நல்ல பாம்பு, சீறிக்கிட்டே இருக்கும், ஆனா கொத்தாது, கண்டிப்பா கொத்தாது. அதாவது நல்ல பாம்பு
நல்லா கவனிக்கணும். இந்த சர்பம் இருக்க, அந்த சர்பத்தோடைய விஷம் அதிகமானதுன்னா அதுல கூட நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு. வைரம் உற்பத்தி ஆகுது. அதாவது சர்பம் சீருதுன்னா அதுல அர்த்தம் இருக்கு. பார்க்கடல்ல பரமன் படுத்திருக்கிறதே சர்பத்துல தான். கொடை பிடிப்பார்கள் பார்க்கடல்ல. பார்த்துருக்கீங்களா? அந்த படம் பார்த்துருப்பீங்க, பிக்சர் பார்த்து தெரியும். அப்படின்னா நாராயணனே படுத்திருக்கிறான்னா அப்ப அந்த நட்சத்திரக்காரர்கள் யாரு? நம்பிக்கையோடு நாம் ஆயில்ய நட்சத்திரத்தோடு பழகலாம், நம்பிக்கையோடு பழகலாம். நமக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. என்ன அவங்க நம்மளை அவங்க கைப்பிடியில் வச்சுக்க ஆசைப்படுவாங்க. என்ன காரணம்? நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ வீணா போயிடக்கூடாது, சொத்தை அழிச்சிடாத, இதை வீணாக்கிடாதன்னு சொல்றாங்க. இது என்ன தப்பு? இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆன்லைனில் பிஸ்னஸ், இந்த என்னமோ விளையாட்டுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம சொல்லாமல் எல்லாம் இப்பெல்லாம் விளையாடுறான். என்ன செய்கிறாங்க இப்பெல்லாம்? முதல்ல யாருக்கு மகாபாரதத்தில் நடந்த கதை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் மகாபாரத கதை தான் நடக்குது. கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மன் சூதாடுறான். கண்ணன் கடவுள், கடவுளுக்கு தெரியக்கூடாதுன்னு தர்மம் சூதாடுறான். இதுக்கு 5 பேர் வேற சாட்சி, அந்த பக்கத்தில் 100 பேர் வேற. இந்த 100 பேர் ஒருத்தவனாச்சும் கண்ணனுக்கு ஒரு போனை போட்டிருக்கலாம். அப்போ போன் இல்லைன்னு அதிங்க தகவல் கொடுத்துருக்கலாம், கேட்கல, கொடுக்கல. இந்த 5 பேர் ஒருத்தவனாச்சும் நல்லவனா இருந்து, அண்ணா சூதாடுறது தப்புண்ணா, நான் கண்ணன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா கண்ணனை ஒரு வார்த்தை கேட்டு பண்ணா, அண்ணா சூதாடலாமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். கேட்கல. புரியுதுங்களா? அப்ப அன்னைக்கே இந்த விஷயம் ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு இப்படிதான். இந்த சூதாட்டம்னா நம்மளா விளக்கிக்கிட்டாதான் உண்டு. என்ன ஒருத்தர் சொன்னார், என்னங்க நீங்க சொல்றீங்க, 7.5 சனி எங்களை போட்டு ஆட்டி எடுத்து சின்னாபின்னமாக்கிட்டுனார். நான் ஓப்பனாகவே சொன்னேன், சனி சின்னாபின்னமாக்கிறதுக்கு தான் வராரு. அவர் வரும்போது இந்த இடத்துல ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதாவது இன்கம் டேக்ஸில் ஐடி ரைடு வராங்கன்னா எல்லாரும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வைக்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சனி பகவான் 7.5 வருஷம் உள்ளே வராருன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? இந்த இடம் சுத்தமாக இருக்கணும். ஒரு நல்ல தெரிஞ்சுங்க, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய செயல் என்னைக்குமே செய்யக்கூடாது. அதிகார வர்க்கங்களை அவங்களை ஏமாற்றக்கூடிய செயலை நாம் செய்யவே கூடாது. அம்மா அப்பாவை ஏமாற்றக்கூடிய செயலை செய்யவே கூடாது. கட்டின மனைவியையும் கணவனையும் ஏமாற்றக்கூடிய செயலை செய்யவே கூடாது. நல்ல நண்பனை ஏமாத்துற செயலை செய்யவே கூடாது. குழந்தைகளை ஏமாத்துற செயலை செய்யவே கூடாது. ஆக ஏமாற்றக்கூடிய செயல் செய்தால் சனிக்கு பிடிக்காது, சனி நம்மளை பிடிப்பார். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த 7.5 சனியில் நம்ம எங்கேயோ சிரமப்பட்டிருக்கோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கிறோம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறோம். அதோடைய ஆரம்பம் தான் இந்த 7.5. ரொம்ப எளிமையா நான் சொல்றேன்னா, இது சப்ஜெக்டுக்கு வராத மாதிரி இருக்கும். என்னங்க ஆயில்யத்துக்கு போயிட்டு 7.5 சனிக்கு போயிட்டீங்கன்னா அதிங்க, ஏன்னா சொல்லும் போது ஒரு செய்தி சொல்லிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது தெய்வ அனுக்கிரகம் பெற்றவர்கள். அதனால ஆயில்யம் குறைவான நட்சத்திரமே கிடையாது. சில பேர்லாம் சொல்றாங்க ஆயில்யம் ரொம்ப மோசமான நட்சத்திரம். உண்மையிலேயே ஆயில் நட்சத்திரக்காரர்கள் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாருன்னா அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுவார், தப்பு பண்ணவே விடமாட்டார். ஒரு பொண்ணு ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா அந்த பொண்ணு நேர்த்தியா இருப்பா. அரசா அதாவது பார்த்தீங்கன்னா வாழணும்னா இப்படி வாழணும்னு சொல்லுவா. அதுதான் ஆயில்ய நட்சத்திரம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆயில்ய நட்சத்திரம் மோசமான நட்சத்திரம். தலை சிறந்த நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள், தலை சிறந்த நிர்வாகிகள், தலை சிறந்த அரசியல்வாதி, தலை சிறந்த கலைஞனாக வரக்கூடியவர்கள், தலை சிறந்த அதிகார வர்க்கத்தில் வரக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திரம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தனக்குன்னு எதையும் சேர்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காம எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஆசைப்பட்டு அனுபவிக்காம போறவங்க எவ்வளவு பேர் இருக்கான் உலகத்துல. ஆனா அது மாதிரி கிடையவே கிடையாது. ஆயில்யம் தனக்கு எது தேவையோ அது போதும், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கொடு. எனக்கு ஆண்டவர் சாப்பாடு இப்ப கொடுத்துருக்கிறான், போதும். ஒரு தட்டு சோறு தான், அதுக்கு மேல எத்தனை சாப்பிட முடியும்? 5 தட்டு சாதமா சாப்பிட முடியும்? நான் கேட்கிறேன், பசி இருக்குங்க, 5 தட்டு சோறு சாப்பிட முடியாது, ஒரு தட்டு தான் சாப்பிடலாம். மிஞ்சி போன 20 இட்லி, அதுக்கு மேல ஒரு இட்லி உள்ள போகுமா? மிஞ்சி போனா 2 இட்லி சாப்பிட்றதா நல்லது. அது ஆசை, சரி பசி,
20 இட்லி, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ரைட்டு தானே? என்ன பண்ணுறது? அப்போ மற்றவனுக்கு கொடுக்கணும். 2 இட்லி 20 இட்லி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற 40 இட்லியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு முடிக்கக்கூடாது. அப்போ கொடுக்கணும். இதை செய்பவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இதை சொன்னால் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கெட்டவங்க. இவ்வளவுதான். அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரம் கொடுக்கக்கூடியவர்கள், சேர்க்கணும்னு ஆசையே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சர்ப்பம் அவங்களுடைய தேவதை. அதனால நாகநாத சுவாமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை குழந்தைகள்லேருந்து பண்ண ஆரம்பிங்க. நாகநாத சுவாமி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சரியாக எனக்கு அந்த விஷயத்தை நான் சொல்றேன். புதுக்கோட்டையில் நாகர் வழிபாடு உண்டு. அந்த இடம் எனக்கு கொஞ்சம் சரியா எனக்கு தெரியல. புதுக்கோட்டை டு காரைக்குடி போற வழியில பொன்னமராவதி ரோடு, அந்த இடத்துக்கிட்ட அந்த ஊர் இருக்கு. யாராவது அந்த ஊர் சரியா தெரிஞ்சா, எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல. நான் ஓப்பனாக தான் சொல்றேன், ஏன்னா பேசும்போது ஞாபகத்துக்கு வரல. இடையிலே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. அந்த நாகர் கோவிலுக்கு கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் இப்போ மைண்ட் வந்து ஞாபகத்துக்கு வரல. கண்டிப்பாக அவசியமா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அந்த கோவில்களுக்கு, அந்த சுவாமி நாகர் சுவாமிக்கு போய் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி திருப்பாம்புரம், அங்க வந்து அந்த நாகர் சுவாமிக்கு வழிபாடு பண்ணுங்க. திருக்கலாச்சேரின்னு சொல்லுவாங்க, மயிலாடுதுறை. திருப்பாம்புரம் இருக்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்துல. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து திருக்கலாச்சேரின்னு சொல்லுவாங்க. தரங்கம்பாடி, திருக்கடையூர் வரவங்க அந்த பக்கம் வரலாம். திருக்கலாச்சேரி, அங்க வந்து நாகநாத சுவாமி இருக்கார். அவரை வழிபாடு பண்ணணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்க ஊர்ல எங்கெல்லாம் நாகர் வழிபாடு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணுங்க. சில பேர் புத்து கோயில்லாம் சொல்லுவாங்க, நிச்சயமா அதெல்லாம் செய்யுங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பேரையூர் ஞாபகம் வந்துருச்சு. பேரையூர் அப்படின்னு ஊர், புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர். புதுக்கோட்டத்திலே அந்த பொன்னமராவதிக்கு போற வழியில இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி போற வழி. காரைக்குடி பொன்னமராவதி ரோடு பிரிகிற இடம் புதுக்கோட்டையிலேருந்து வரும்போது பேரையூர்னு பேரு. பேரையூர் அந்த சுவாமி நாகரை போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு, இந்த கல்யாணம் ஆகாம ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போயிடுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். பதவிகள் கிடைக்கும், ராஜயோகம் கிடைக்கும். சொக்கநாதர் வழிபாடு அவசியம் பண்ணணும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். சொக்கா சொக்கா சொக்கான்னு சொல்லுங்க, எல்லாமே கொடுப்பான் மனுஷன். சொக்கநாதர் எங்க இருக்கான்னு கேட்டுறாதீங்க, மதுரையில தான் இருக்கார். மதுரைக்கு கண்டிப்பா போகும். மதுரையில மல்லி எப்படி ஃபேமஸோ, சொக்கம் இல்லாத ஊர் கிடையாது. இந்த சொக்கம் தான் இன்னைக்கு நம்மளை எல்லாம் படுத்துறான் மனுஷன், நல்ல மனுஷன் இல்லைங்களா? சிவநாமத்துல சொக்க மந்திரம். நீங்க உண்மையிலேயே ஒரு சின்னதா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சின்னதா ஒரு சிவலிங்கத்தை வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்க. நந்தியோட வச்சு வழிபாடு பண்ணுங்க, வில்வம் சாத்துங்க. நிச்சயமா சொல்றேன், ஆயில்ய நட்சத்திரங்கள் சிறப்பான எதிர்காலத்தை பெறுவீர்கள். உங்களுடைய ஆட்சி அதிகார புலமைகள் எல்லாம் பலப்படும். நீங்க வந்து வல்லமை படைத்தவர்கள். நீங்க மற்றவங்களாம் எதை பத்தி பேசுறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களை நீங்க இறக்கிக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு படி ஏறும்போது நீங்க ராஜா தான். ராஜாவுக்கு ராஜா, மந்திரி யாரும் நமக்கு யாரும் கிடையாது. அந்த கெத்துல இருங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். அது மாதிரி பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு ஆயில்ய நட்சத்திரக்காரர். சொக்கநாதரை கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். ஒரு சின்னதா சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணணும். இது ஆயில்ய நட்சத்திரம் தொடர்ந்து செய்தா வியாதி இல்லாம 80 ஆண்டுகள் இருக்கலாம். 80 ஆண்டுகள் இருக்கலாம், வியாதி இல்லாம இருக்கலாம். அதாவது எதிரியை இனம் கண்டுக்கணும்னு சொன்னா சொக்கம் அனுகிரகம் வேணும். எதிரியை இனம் கண்டு கொள்ள. மதுரை சும்மா கிடையாது, மதுரை சும்மா கிடையாது. யாரும் எதிரியே இருக்க முடியாது மதுரையில் இருக்கிறவங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா? எதிரியை ஆட்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சொக்கம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய புண்ணியம். நம்மளை ஒருத்தன் தப்பு பண்றான்னா, அவன் போட்டு தள்ளுறான்னா, இவன் நம்மளை தப்பு பண்றான்டா, சரி இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடம் அது. அப்ப இந்த சொக்கனை வழிபாடு பண்றவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நம்ம சேஃப்டியா முதல்ல இருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் நம்ம கூட இருக்கிறவங்கள ரொம்ப பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப நல்லா நெருங்கி பழகிறவங்கள்ட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்காம முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நம்பிக்கை துரோகம் அதிகமாகிட்டே இருக்கு உலகத்துல. எப்ப எந்த சீட்டு கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான்.
நம்பவே முடியல உலகத்துல. அதனால இந்த நேரம் தான் இறைவனுடைய திருவடியை நம்ம போய் அடையணும், வேற வழியே இல்லை. அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொக்கநாதர் வழிபாடு அவசியமா பண்ணுங்க. கண்டிப்பா மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க. கிரகங்கள்ல பார்க்கும்போது தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, கிரக யோகங்கள் உங்களுக்கு உண்டு, சகல சங்கல்பமும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் விஷ்ணு வழிபாடும் பண்ணுங்க. குரு பகவான் அவர் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. குரு உங்களுக்கு கிரகத்தன்மை, அதாவது பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயத்தை சீக்கிரம் நடத்தி கொடுப்பார். நமக்கு ஏன் சில விஷயம் டிலே ஆகுதுன்னா குரு வழிபாடு பண்றதில்லை. அதனால உங்களுக்கு மேல உள்ள குருக்கள் அவங்களையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. யார் வித்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் வாங்கிடுங்க. அவங்கள்ட்ட நிச்சயமா நிறைய நல்லது நடக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களே, இந்த காணொளி பார்க்கறதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய சிறப்பு அம்சங்களாக நடக்கும். கண்டிப்பா நான் சொன்ன பிரார்த்தனைகளை மட்டும் பண்ணுங்க. உங்களோடு நிழலாக நாங்கள் என்னைக்குமே இருப்போம். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன், அமோகமா இருக்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய பேர் அருள் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு என்னைக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளம்.